வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த தகவலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோவே நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரும் அந்த வீடியோ. ஒரு பெண் உங்களை உண்மையாக விரும்பிவிட்டால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக உங்களுடன் சேர்ந்து வாழ முன் வருவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோ, எந்த அளவுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்கோ, அதை பொறுத்து தான் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமாக ஒரு பெண் உங்களை உண்மையாக விரும்பிட்டாங்க அப்படின்னாலே, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அவங்க உங்கள் கூட நிற்பாங்க அந்த ஆண் இடத்துல. உங்களை வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உங்கள் மேலே அந்த அளவுக்கு அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ யார் ஒருத்தங்க உங்கள் மேலே அதிகப்படியான அன்பு வைக்கிறாங்களோ, யார் ஒருத்தங்க அதிகப்படியான பாசம் வைக்கிறாங்களோ, நிச்சயமாக அவங்க எந்த காரணம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. நீங்கள் விரும்பும் ஆண் உங்களிடம் மட்டும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு அதிக நேரத்தை செலவிடாமல் இருக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்சவங்க உங்க கூட மட்டுமே அதிகமாக பேசிக்கிட்டு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அவங்க கூட அவங்களுக்கு தேவையான நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கவே கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். அண்ட் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த வேல்யூவான விஷயங்கள் அதிகரிக்கும். இதன் மூலிமா அவங்க லைஃப்பில் திரும்பி உங்கள் கூட அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதிகப்படியான இடத்த கொடுக்காம கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்க பாருங்கள், கண்டிப்பாக அவங்களே வருவாங்க. நீங்கள் காதலிக்கும் நபர் உங்களிடம் ஒரு பொய் கூறிவிட்டார்கள் என்றால் அதன் பிறகும் கூட அவர்கள் அதிக அளவில் பொய் உங்களிடம் எளிதில் கூற முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டைம் பொய் வந்துச்சுனாலே கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்காது. ஏன்னா அடிக்கடி அந்த விஷயங்களாலே நிறைய பொய்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி பொய் கூற கூற பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் அவங்க ரிலேஷன்ஷிப்லேயும். அதனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பொய் வந்துருச்சு, ஐ மீன் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரச்சனை தான். ஏன்னா அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் பொய் சொல்லாமல் இருங்க. அப்போ தான் அது பெட்டராக இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் இருக்கும். நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெட்டரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. ஒரு சில ஆண்கள் அவர்கள் காதலிக்கும் போது அவர்கள் காதலிக்கும் நபரிடம் வெளிப்படையாக இல்லாததால் ஒரு சில நேரங்களில் அதிகமான பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு சில ஆண்கள்லாம் அவங்க காதலிக்கும் போது அவங்க காதலிக்கும் நபர்கள் வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தினாலும் ஒழுங்காக ஷேர் பண்ணாமல், ஒழுங்காக சொல்லாமல் அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தவங்க விரும்புகிறீங்கன்னா அப்படின்னாலே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஓப்பனாக வெளிப்படையாக எல்லாத்தையுமே சொல்லுங்கள். நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் லைஃப்பில் வராமல் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இருக்க தான் அது மிகப்பெரிய பிரச்சனையாகிட்டே இருக்குமே தவிர, நீங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் லைஃப்பில் அதிகமாக இருக்காது, குறைஞ்சிடும். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு நபரின் மீது அளவு கடந்த அன்பினை வைக்கிறார்கள். ஒரு சில நபர்களால் ஏமாற்றவும் படுகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு அன்பு அதிகமாக இருக்கோ அதே போல் ஏமாற்றன்றதும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தவங்களை விரும்பும்போது எந்த அளவுக்கு உண்மையாக விரும்புகிறீங்களோ அந்தளவுக்கு அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மீது ஒருத்தங்க ஏதாச்சும் ஒரு டைமில் உண்மையான அன்பு வைக்க தான் செய்வாங்க. பட் அந்த அன்பு எவ்வளோ நாள் இருக்குன்றதை யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் எப்படி எந்த அளவுக்கு உண்மையான அன்பு வச்சுருக்காங்கன்றத இப்போவும் சரி எப்போவும் சரி யாராலையுமே நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் உண்மையான அன்பு வைக்கலாம், பட் அவங்களும் உங்கள் மேலே உண்மையான அன்பு வைப்பாங்கன்றது ஷூர்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதா பாய்.